தேர்தலில் வெற்றி பெற்றா ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி எப்பங்க சொல்லுவாங்க? இப்போ ஸ்டாலின் அவர்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, கொளத்தூர் தொகுதியில் அவரை தோற்கடிச்சாங்க. இருந்தாலும் கூட ஒரே நாளில் கொளத்தூர் மக்களை போய் சந்தித்து, என்னை வாக்களித்த மக்கள் அனைவருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த பேரணியை நடத்தினார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் விஜயை பாருங்களேன், ஒரு மாதத்திற்கு அப்புறம் தனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொல்ல வர்றாரு. அதுவும் பெரம்பூர் மக்களுக்கு போகலை. திருச்சி கிழக்கில் தேர்தல் என்பது வர இருப்பதால் இப்போ புதுசாக அக்கறை என்பது வந்து நன்றி சொல்வதற்காக வர்றாரு. அதுவும் நன்றி எப்படிங்க சொல்லுவாங்க? கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் இருக்கரம் கூப்பி அந்த வேனில் நின்றுக்கிட்டு ஒவ்வொரு தெரு வழியாக ஒவ்வொரு ரோடு வழியாக பொதுமக்களை சந்தித்து கொண்டே நன்றி நன்றின்னு சொன்னார். அந்த மக்கள் அழுகிறாங்க, அழுகாதீங்க விடுங்க பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொன்னார். இது நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நான் ஒரு இடம் சூஸ் பண்ணுவேன், அந்த இடத்துக்கு நீ வந்துரு, அங்கே நான் உனக்கு நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவது பேர் நன்றியாங்க? இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா ஞாபகத்துக்கு வருது? கரூரில் இவரால் 41 பேர் இறந்து போனாங்க. இறந்து போன அந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்ல இவர் கரூருக்கு போகாமல் அந்த குடும்பங்கள் அத்தனை பேரையுமே ரிசார்ட்டுக்கு வர சொல்லி ஆறுதலை இவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னார். அது மாதிரி தான் இன்னைக்கு திருச்சி கிழக்கில் நான் ஒரு இடத்த தேர்வு பண்ணுவேன், அங்கே வந்துட்டு என்கிட்ட இருந்து நன்றியை நீங்கள் வாங்கிட்டு போங்கன்றாரு. அதுவும் இவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் 1,00,000 பேருக்கு மேலே. ஆனால் நான் 5,000 பேருக்கு மட்டும்தான் நன்றி சொல்லுவேன். அதுவும் அந்த 5,000 பேர் என்பதை நான் தான் தேர்வு பண்ணுவேன், அவங்களுக்கு QR கோடு கொடுப்பேன். அந்த QR கோடு உள்ளவங்க மட்டும்தான் என்கிட்ட வந்து நன்றி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கட்டளையை போட்டிருக்கிறாரு விஜய். மன்னர் காலத்தில் கூட இப்படி நடந்திருக்குமான்னு தெரியலங்க. ராஜா காலத்தில் தான் பொதுமக்களை ராஜா கிட்ட அழைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன நன்றி வாங்கிட்டு போகணுமா, பரிசில் வாங்கிட்டு போகணுமா, வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை விஜய் அவர்கள் இன்னைக்கு திருச்சி கிழக்கில் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. சரி, அந்த நன்றியாவது 5,000 பேர் தானே அவங்களோட கைகோர்த்து அன்பு பாராட்டி நன்றி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி இல்லை. அவங்க எல்லாரும் கீழே தரையில் நிற்கணும். இவர் வழக்கம் போல் அந்த கரூர் பஸ் இருக்குது தெரியுமா, அந்த சொகுசு கேரவன் அது மேலே ஏறி நின்றுக்கிட்டு இவர் வணக்கம் சொல்லுவாராம். அப்போ கூட மக்களை நெருக்கமாக சந்திக்க மாட்டாராம். இப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொல்வ முறையே தப்பாக இருக்குது. இதில் திருச்சி கிழக்கு மக்கள் முதுகில் குத்தப்பட்டிருக்கிறாங்க. பெரம்பூரில் ஜெயித்தாலும் திருச்சி கிழக்கில் ஜெயித்தாலும் ஏதேனும் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்றது ரூல்ஸு. திருச்சி கிழக்கை இவர் ஆட்டோமேட்டிக்காக ராஜினாமா பண்ணுறாரு. இப்போ அந்த மக்கள் மீது இடைத்தேர்தல் என்பது சுமையாக சுமத்தப்பட்டிருக்கு. யாரால? விஜயால. அப்போ இவரால் ஒரு தொகுதி மக்களுக்கு ஒரு சுமை என்பது ஏற்றப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட மக்களை சந்திக்க போகும்போது ஒரு பணிவோட மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் ராஜினாமா பண்ண வேண்டிய சூழல் ஆயிடுச்சு, எனக்காக இன்னொரு வேட்பாளரை நிப்பாட்டுவேன், அந்த வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இவர் நடத்தக்கூடிய இந்த பிரச்சார நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த முறையே ரொம்ப கேடுகட்டத்தனமாக இருக்குது அப்படின்றதான் இன்றைக்கி திருச்சி மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கொந்தளிச்சு பேசுகிறாங்க. பிரதமர் வந்தால் கூட காவேரி பாலத்தை மூட மாட்டாங்க. இப்போ விஜய் வர்றாரு, நன்றி தெரிவிக்க வர்றாரு என்பதற்காக காவேரி பாலத்தை மூடிட்டாங்க, எங்களால் பேருந்து வசதிகளை சரியாக பயன்படுத்த முடியாமல் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோங்க, மாற்றம்னு சொல்லிட்டு இப்படி தான் இது அவங்க மாற்றமா? எங்களால் எப்படி நடக்க முடியும்? மாற்றுத்திறனாளிகள் எப்படி நடப்பாங்க? உடல்நலம் குன்றிய முதியவர்கள் எப்படி நடப்பாங்க? காலையிலேயே எதுக்கு இப்படி போடணும்? இவர் சாயந்தரம் வந்து பேசுறதுக்கு சாயந்தரம் 3 மணிக்கு மூட வேண்டியதாங்க, எதுக்கு காலையிலே மூடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு திருச்சியுடைய பொதுமக்கள். 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 1.5 கிலோமீட்டர் நடந்தே வரோம் பொதுமக்கள். எவ்வளோ பேர் நடந்து வரோம் பாருங்க. இவ்வளவும் சிரமத்துக்கு ஆளாகிறோம் நாங்கள். இதுவே நல்ல மாற்றம். இதுதான் மாற்று கட்சி. தமிழகத்தினோட நல்ல எழுச்சி இவங்க தான். இவங்க சிஎம் வந்த சரி சார், 3 மணிக்கு மேலே ஆஃப் பண்ணிட வேண்டியதானே. 3 மணிக்கு 3 to 7 அவர் வராரு, பேசுகிறாரு, அவரோட பாதுகாப்புக்கு எல்லாமே செஞ்சிடலாம். அதை விட்டுட்டு இப்போலேருந்து காலையில் 9 மணியில் இருந்தா 9 மணிலேருந்து ஆஃப் பண்ணிட்டு இப்போ இது வரைக்குமா? முதலமைச்சர் வராங்கனாக்கா இதை வந்து இது பண்ணக்கூடாதுல்ல, பிளாக் பண்ணக்கூடாதுல்ல. அவங்க எப்பயோ வந்துட்டு போகிறாங்க, அவங்க போகிறவங்களுக்கு வழி கொடுக்கணும். அதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. டிஎம்கே ஆட்சியில அப்படி கிடையாது, ரொம்ப இது பண்ணுறாங்க. அதில் ஸ்டாலின் வந்திருந்தாரு, ஜெயலலிதா வந்தப்போ கூட வந்திருக்காங்க. அவங்க வந்தப்போ கூட இது மாதிரிலாம் காவேரி பாலம் பிளாக் பண்ணதில்லை. அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவை போக்குவரத்தில் உள்ள ஏரியாவை பிளாக் பண்ணாங்களே ஒழிய இந்த அளவுக்கு பிளாக் பண்ணதில்லை. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து இன்னைக்கு இல்லை, ஆட்சி ஒழிய வேண்டும், வண்டி இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாமே நடந்து போகிறாங்க. இவ்வளோ தூரம் நடந்து போகிறாங்க. இதுதான் உங்களோட ஆட்சியா? மக்களோட ஆட்சின்றது இதுதானா?
இத்தனைக்கும் திருச்சியில் 9ல் 6 சீட்டு வந்து தாவேக்கா வெற்றி பெற்றுச்சு. பொதுமக்கள் நினைச்சு கவலைப்படுவதா, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் இவங்க பேச்சை கேட்டுட்டு இப்படி உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவதா அப்படின்னு சொல்லி என்ன நிலைப்பாடு எடுப்பது என்பதே நம்மளுக்கு தெரியல. அந்த அளவுக்கு மக்கள் கொந்தளிச்சு பேசுவதை பார்க்க முடியுது. பொதுமக்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஊடகங்களுக்குமே இந்த நிகழ்ச்சியை கவரேஜ் பண்ணுவதற்கு அனுமதி என்பது இல்லை. பொதுக்கூட்டம், அந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் தள்ளி ஊடகத்திற்கு இடம் என்பது கொடுக்குறாங்க. பொதுவாக இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா, சிஎம் நிகழ்ச்சியே இருந்தாலும் கூட ஊடகங்களுக்கு ஒரு சிலருக்கு பாஸ் கொடுத்து உள்ளே புகுந்து நீங்கள் வந்துட்டு செய்தியை வந்து கலெக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கூட எந்த ஊடகத்திற்கும் ஒரு நபருக்கு கூட அனுமதி என்பது கொடுக்கல. கேட்டால் காவல்துறை என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க, டிவியில் விஜய் பேசுவாரல அதை பார்த்து குறிப்படுத்துக்கங்கன்னு இருக்கிறாங்க. பிரதமருடைய நிகழ்ச்சியில் கூட ஊடகங்களுக்கு இப்படி தடை என்பது போட்டதே கிடையாது. ஆனால் விஜய் நிகழ்ச்சிக்கு ஊடகம் என்பதற்கு தடை வந்து போடப்படுது. இந்த ஊடகங்களுக்கு இது தேவைதாங்க. விஜய் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டு வாசல்லே பல மணி நேரம் காத்திருந்து உங்கள் விஜய் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கை போட்டு விஜய் அவர்கள் எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு பிஜிஎம், விஜய் அவர்கள் அங்கே போனார், விஜய் அவர்கள் இங்கே போனார், இப்படி பாருங்கள் விஜய் அவர்கள் கோர்ட்டை போட்டு வர்றாரு, கோர்ட்டை கலட்டிட்டாரு, சுற்றி பார்க்கிறார், ஆய்வு பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஜய்க்கு ஹைப் ஏற்றியதோ அதே ஊடகங்களை இன்னைக்கு விஜய் ஓரமாக போய் உட்காரு அப்படின்னு சொல்லி தூக்கி எறிந்திருக்கிறார். இந்த ஊடகங்களுக்கு இது தேவையா தேவையில்லையா? அப்போ செய்தியாளர்களை சந்திக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தா, ஊடகம் என் கண்ணு கட்டிய தூரம் வரை இருக்கக்கூடாது அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு இன்னைக்கு விஜய் வந்துட்டார்.